நீங்களாம் செய்திகள் கேட்டிருப்பீங்க. பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த காலச்சக்கரத்தில் ஏற்படக்கூடிய நிகழக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் சமநிலையாகப்படுதலும், அந்த சமநிலையில் இந்த பஞ்சபூதங்களும் சமநிலையில் இருப்பது தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய சூழ்ச்சி. சரியா? அது அந்த இரவு நேரம் 2:30 மணியிலிருந்து 2:45 இருந்து காலை சூரிய உதயம் ஆகிறது வரைக்கும், அதாவது 5:30 6 மணி வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம். சூரிய உதயாதி நாளிகை வரை பிரம்ம முகூர்த்தமான நாளிகை. ஆனால் நேரம் என்னன்னா 2:45 இருந்து 5:45 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் கிங்கினியர்களும் யட்சினிகளும் தேவதைகளும் நமக்கு வருவாங்க. அவங்களுக்கு பிடித்தமான இஷ்டமான குருவுக்கும் தெய்வத்துக்கும் வழிபாடு செய்வதற்கு வருவாங்க. அந்த நேரத்தில் நாம் அந்த காற்றையும் அந்த சுவாசத்தையும் நாம் ஈர்க்கும் போது நமக்கான கர்மவினை மாறும். இது ஒரு தாட்கள். ரெண்டாவது, அந்த ஒவ்வொரு பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் நம்ம எழுந்திரிஞ்சுட்டு இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம் மனம் செம்மையாகும். சரி, இதுக்கெல்லாம் வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னா இருக்கு. அதுக்கு யட்சினிகள் இருக்காங்க. மொத்தம் எத்தனை யட்சினிகள் இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. எத்தனை? 80 யட்சினிகள் இருக்காங்க. 80 வகையான யட்சினிகள். அதாவது தேவலோகம், சத்தியலோகம், பிரம்மலோகம், இப்படி ஒரு 14 லோகங்கள் இருக்கு. அந்த 14 லோகத்துல பிரம்மலோகத்துக்கு கீழே இருக்கக்கூடியது தேவலோகம். தேவலோகத்துக்கு கீழே இருக்கக்கூடியது இந்த யட்சினிகள், தேவதைகள், கிங்கினியர்கள் இருக்கக்கூடியது. அதுக்கு இடையில இருக்கவங்க தான் ரிஷிகளும் மகரிஷிகளும் இருக்கக்கூடிய இடம். சரி, இப்போ அந்த கிங்கினியர்களும் தேவதைகளும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஒரு தேவதை இருக்கா, யட்சினிகள்னு பேர். தேவதைன்னா யட்சினிகள். யட்சினிகள்னா என்ன? இறையாற்றலை வாங்கக்கூடியவங்க, யாசிக்கக்கூடியவங்க. அவங்க யட்சினிகள். அடியனும் ஒரு அப்படி கணக்கு போட்டால் நாங்களும் ஒரு பிச்சைக்காரன். அவங்க யட்சினிகள் அப்படிங்கிறவங்க யட்சினிகள். யட்ச் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய அந்த மூச்சை இழுக்கிறோம் இல்லையா, அது அந்த யட்சினிகளுக்கான பேர். இது யட்சினி அல்ல, இது மனிதனுடைய சாதாரண வாழ்க்கை. சாதாரண வாழ்க்கைன்னா மூச்சை வேகமாக இழுத்தல். அதுவே 8 நொடிக்கு மெதுவாக இழுத்து உள்ளே 16 நொடிக்கு உள்ளே வைத்து 32 வினாடியாக வெளியேற்றினால் அந்த யட்சினிகள் செயல்படுறத நம்ம உணரலாம். இதுக்கும் என்ன சம்பந்தம்? யட்சினிகள் எங்கேயோ வருதுங்கிறீங்க. அதன் மூச்சு இழுக்கிறதுல என்ன இருக்குன்னா, யட்சினிகள் பிரபஞ்சத்தில் கலந்தவர்கள், தூய்மையை விரும்புவர்கள், அவர்கள் அன்பிற்கு கட்டுப்பட்டவர்கள். அவங்கள துஷ்ட சக்தியாகவும் இன்னைக்கு நிறைய பண்றாங்க. சரி, இது ஒரு பகுதி இருக்கட்டும். இதுல விஷ்ணு மாயா இவங்களாம் வருவாங்க. விஷ்ணு மாயாவை பத்திலாம் பேசினா இன்னும் நேரம் ஆயிடும். ஆக அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அந்த யட்சினி எல்லாம் பண்ணுவாங்கன்னா, அதுல ஒரு யட்சினி இருக்கா. அந்த யட்சினி என்ன பண்ணுவான்னா, ததாஸ்துன்னு மட்டும் சொல்லுவான், வேற எதுவும் தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்னா, காலையிலையும் சாயந்தரத்துலையும், இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் சாயந்தர நேரத்திலையும் அவ இந்த பூலோகத்துல சுத்தி வருவாங்க. அவளுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம், ததாஸ்து. ததாஸ்துன்னா என்னன்னு அர்த்தம்? அப்படியே நடக்க கடவாவது, அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும் சொல்றதுதான் அவளுடைய வேலை. சரி, இது எதற்காக அப்படின்னா, நம்ம மாயை இருந்தால் மட்டும்தான் நல்லதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அப்போ மாயை அப்படிங்கிறது நாம உணரணும். அதாவது கஷ்டம்னு ஒண்ணு வந்தாதான் இன்பங்கிறத பத்தி தெரியும். அப்ப இனிப்புனுடைய சுவை தெரியும்னா கசப்பு தெரிஞ்சாதான் இனிப்பு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த யட்சினிகள் என்ன சொல்லுவா, ஒரே ஒரு யட்சினி தான். 80 யட்சினியில ஒரு யட்சினி தான் இருக்கா. அந்த ஒரு யட்சினி என்ன சொல்றான்னா, ததாஸ்து, அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். நீங்க வீட்டுல சண்டை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணும்? அட நாய அப்படின்னீங்கன்னா அது அப்படியே நடக்கட்டும். அப்ப உனக்கு நாய் புத்தி தான் வேலை செய்யும், வேற எதுவும் செய்யாது. இதெல்லாம் ஜாதகத்துல சொல்ல மாட்டான். சரியா? கோயில்ல வாக்குல சொல்ல மாட்டான்.
என்னன்னா, நாம் நினைக்கும் செயல்களை, நாம் எண்ணிய செயல்களை வெளிப்படுத்தும் போது நிதானத்தோடும் அதற்கான அர்த்தத்தோடும் செயல்படும் போது அந்த தேவதை அந்த நேரத்துல ததாஸ்துன்னு சொன்னா அது பலிக்கும். அதனாலதான் யாரு கண்ணுல பட்டாலும் பல்லுல படக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன சொல்றோமோ அது பலிக்க ஆரம்பிச்சிடும். பலிக்க ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்? கஷ்டங்கள் இன்னல்கள் ஏற்படும். அவனுக்கு என்னப்பா, அதுக்கு என்னப்பா, அது நல்லாதான் இருக்குது, இப்படிலாம் சொல்லுவாங்க. அது காரணம்னா அப்படியே ஆகட்டும். நிறைய பேர் அவ பார்த்துட்டு போனாவே வேலை நடக்க மாட்டேங்குது, அவன் இப்படி சொன்னாவே அது வேலை நடக்க மாட்டேங்குது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண் திஷ்டியில 8 வகை கண் திஷ்டி இருக்கு. சரியா? அது ஆளையே முடிச்சிடும். ஆனா அதுக்கு செய்வனையும் காரணம் கிடையாது, பில்லி சுனியமும் காரணம் இல்லை. கண் ஓம்பல், அதுக்கு பேர் கண் ஓம்பல். அந்த ஓம்பல் அப்படிங்கிறது பிணிகளை கொடுக்கக்கூடியது. அந்த பிணிகளை நீக்குவது 8 வகையான கண்ணோம்பல் இருக்குது. அதை பத்தி இப்ப வேண்டாம், ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. ஓவராலா அப்படியே ஒவ்வொன்றா தொட்டுட்டு வரோம். சரியா? ஆக அந்த யட்சினிகள் என்ன சொல்லுவாங்கன்னா ததாஸ்துன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு தேவதை ததாஸ்துன்னு சொல்லுவா, அப்படியே நடக்கட்டும். இன்னொரு யட்சினிகள் இருக்கா, 80 யட்சினிகள் இருக்காங்க. ஒருத்தி வந்து காசு பணம் இல்லை அப்படின்னா அந்த யட்சினிகிட்ட கேட்டா கொடுப்பான். இதெல்லாம் இதை 80 பேர் என்னன்னுலாம் கேட்காதீங்க, ஏன்னா அதுக்கு நேரம் இல்லை. சரியா? அதுல இன்னொரு யட்சினிகள் என்ன சொல்லுவான்னா, அப்படியே நடக்கட்டும்னு ஒரு யட்சினி சொல்லுவான், அவன் நல்லவ. இன்னொரு யட்சினி இவ்வளவுதான், இது ஒரு மந்திரமா அப்படின்னா அது ஒரு மந்திரம். நீங்க இந்த அகத்தியர் கவசம் படிக்கும் போது அதுல ஆ ஆ ஆ ஆ இ இ ஊ ஊ அப்படின்னு ஒரே வார்த்தைய இரண்டு வார்த்தைகளாக, அது என்னடா நம்ம அரை கிளாஸ்ல படிச்ச பாடத்தை இங்க வந்து இங்கிறாங்க. அதை படிக்கும் போது நீங்களாம் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாவே யோசிச்சிங்க, இதேண்டா புதுசா இருக்குன்னு. அது என்ன அப்படின்னா, சித்தர்கள் ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த மந்திரம் குரு வழியாக வர வேண்டும். குரு வழியாக வரவில்லை என்றால் நம்ம தன்னிச்சையா நம்ம அந்த மந்திரத்தை யூடியூப்ல பாக்குறது, புக்கில் படிக்கிறது, இதெல்லாம் நம்ம உபதேசங்கள் அதை படிக்க என்ன ஆகும்னா அது சாபத்துக்கு வரும். எல்லா மந்திரத்துக்கும் சாபம் இருக்கு, சில மந்திரங்களுக்கு மட்டும் சாபம் இல்லை. ஆனா குரு வழியில வந்தா அந்த சாபம் குருவினுடைய சார்பு. அதனாலதான் அந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள் நீங்க படிக்கும்போது அந்த மந்திரங்களுடைய சாபத்துக்கு நீங்க ஆளாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது ஒரு சித்தர்களுடைய மூல மந்திரத்திலிருந்து தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக அந்த மந்திரம். ஆக இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு சூட்சமம், இதை வெளிப்படுத்தக்கூடாது. ஆனா இன்னைக்கு வெளிப்படுத்துறோம். ஏன் அப்படின்னா, நீங்க படிக்கிறதுக்கே அது ஒரு யோசிக்கும் போது நிறைய பேர் அதை படிக்கிறீங்க, அதை யோசிக்கிறீங்க, என்னடா இந்த வார்த்தை எழுதி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா. ஆனா அது அல்ல, அது தோஷத்தை நிவர்த்தி செய்வது, சித்தர்களுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூட்சமா. சரியா? அது வந்து நம்மளை அந்த நீங்க ஒரு மந்திரத்தை படிக்கிறீங்கன்னா அந்த மந்திரம் நம்மளைய அந்த சித்தர்களுடைய தோஷம் நம்மை அண்டக்கூடாது, அதுக்கு பாதுகாப்பு வளையம் அது. சரியா? ஆக அந்த மந்திரத்தை அதுல இணைச்சதுக்கான காரணத்தை சொல்லியாச்சு. அதுபோல சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் தெரிந்த ஒரு ரகசியத்தை மட்டும் இப்ப உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரோம்னா, யட்சினிகள் 80 யட்சினிகள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். யட்சினிகள் இருக்காங்கன்னு தெரியும், 80 பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப அந்த யட்சினிகள்ல ஒருத்தி இருக்கா, அவ தனத்தை மட்டும் கொடுப்பா. கஷ்டம், பாக்கெட்லயே காசு இல்லை அப்படின்னா அந்த யட்சினியை கூப்பிட்டா வருவா. ஆனா அதெல்லாம் கூப்பிடுறதுக்கு நமக்கு தகுதி வேணும், கூப்பிட்டா வந்து செய்யறதுக்கு நமக்கு தகுதி வேணும். சரியா? தகுதி இல்லாதெல்லாம் வந்துட மாட்டான். சரியா? அவ்வளோ ஒரு சின்ன பொண்ணு தான், நல்ல பிள்ளைங்க தான், நல்ல ஆத்மாக்கள் தான், அதையும் இன்னைக்கு மாற்று வழியில பயன்படுத்துறாங்க. சரி, அதெல்லாம் விட்டுடுவோம். காளி மாதிரி தான், காளி நல்லவன், நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்களுக்கு கெட்டவங்க. ஆனா அவளை வச்சு மாற்று வகையான செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இதுவும் நல்ல தேவதைகள் தான் அவங்க. ஆனா அதை ஒரு சிலர் வந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு அதை மாத்திடுறாங்க, அதை விட்டுடுவோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து நமக்கு ஆசீர்வாதம் செய்யும் போது ததாஸ்துன்னு சொல்லும் போது நீங்க நல்லது மட்டும் பேசி பாருங்க, உங்களுக்கு நல்லது விளையும். அதனாலதான் நல்லது மட்டும் செய்யுங்க, நல்லது மட்டும் நினைங்க, நல்லது மட்டும் சொல்லுங்க, நல்லதை செய், நல்லதை நினை, நல்லதே நடக்கும் சொன்ன வார்த்தைக்கு பொருள் அதுதான். இத எங்க குரு பரம்பரையில இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, சித்தத்தினுடைய சித்தாந்த மரபை எழுதினது 4 பேர்.
சித்தர்னா இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் இருக்கணும்னு அதுக்கு கோட்பாடு எழுதினவங்க, சித்தாந்தத்தை எழுதியவங்க 4 பேர். அந்த 4 பேர்த்துல ஒருத்தர் இருக்கக்கூடிய காகபுஜண்டர். அந்த காகபுஜண்டர் ஐயா என்ன சொல்றாருன்னா, நற்பவி நற்பவி அதை நீ அனுபவிப்பாயாக, அதை நீ அனுபவிப்பாக, இவ்வளவுதான். நல்லது நடக்கும், அதை நீ அனுபவிப்பாக. இதுதான் நற்பவியினுடைய அர்த்தம். நல்லதை செய், நல்லதை நினை, அதை அனுபவிப்பாயா. இதுதான் நற்பவியினுடைய அர்த்தம். எல்லாருமே போடுறாங்க இன்னைக்கு நற்பவி நற்பவி. நற்பவின்னா என்னன்னா தெரிஞ்சுக்காமையே நற்பவின்னு போட்டுட்டு நாங்களாம் மகான்கள் ஆயிட்டோம், சித்தர்கள் ஆயிட்டோம், ரிஷிகள் ஆயிட்டோம், முனிவர்கள் ஆயிட்டோம்னு நினைக்கிறாங்க. அது அல்ல. நான் அதுக்கு தான் சொல்றேன், காணல் நீர்ல நீங்க பாக்குறீங்க. உண்மையான அர்த்தங்கள் வேற, மறைக்கப்பட்ட விஷயங்கள் வேற. அது எப்ப அவங்க ஆட்கொள்றாங்களோ அப்பதான் அதுக்கான அர்த்தங்களும் புனிதங்களும் செயல்களும் வெளிப்படும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் உண்மை நினைப்போம். அது உண்மை அல்ல. அப்ப காகபுஜண்டர் சொன்ன நற்பவிக்கான அர்த்தம், நீ நல்லதை நினைத்து நீ அதை அனுபவிப்பாயா, கெட்டதை நினைச்சீங்கன்னா அதை அனுபவிப்பாயா. அப்ப என்ன நினைக்கிற, நீ என்ன நினைக்கிறியோ அதை அனுபவிப்பாய், இவ்வளவுதான். அதை மற்றவர்கள் என்ன சொன்னாங்க, நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாக ஆவாய். ஆக இந்த விஷயத்த 2வது கால பூஜையிலே சொன்னோம். இப்ப 4வது கால பூஜை ஆரம்பிக்க போறோம். அப்பயும் அதே சொல்றோம். ஏன் அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாகணும், உங்களுடைய செயல்கள் தூய்மையாகணும். இது இருந்தால் மட்டும்தான் பக்தி வெளிப்படும். இல்லைன்னா நீங்க என்னதான் உடம்புல எண்ணெய் தொடவிட்டு உருண்டிங்கனாலும் ஒரு மண்ணும் ஒட்டாது. சரியா? அப்ப பக்திங்கிறது எங்க வரணும், உண்மை வெளிப்படணும். உண்மையான நேசிப்பு வேணும், உண்மையான ஆழ்ந்த பக்தி வேணும். அந்த பக்திங்கிறதே நாங்க உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னோம், 5 வகையான பக்திகள் இருக்கு. அந்த 5 வகையான பக்தியில முதல்ல இறைவன் இருக்கார். அவர் எப்படி இருக்கார், எப்படி இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அவர் நமக்குள்ள இருக்கிறதுக்கான வேலைகளை செய்யுங்க. அதை விட்டுட்டு எங்கேயோ தேடிக்கிட்டு எதையோ நினைச்சுக்கிட்டு இதுதான் பக்தி இதுதான் பக்தி அப்படின்னு நினைச்சதுனாலதான் ராவணேஸ்வரன் மிகுந்த பக்திமானாக இருந்தாலும் அவனுடைய சிரத்தை, அவனுடைய ஆணவம் அவனை அழிப்பதற்காக அவனே தோடிக்கொண்டான். யாருக்கு? சிவங்கிட்ட அருளை வாங்கி சிவனையே எதிர்த்து சிவனையே வஞ்சகம் பண்ணதுனால ஆணவத்தினால் அழிஞ்சான். ஏன்? ஒரு சிவபக்தன். அது எங்க அப்பா பொதிகை மலையில, பொதிகை அதுக்கு பேரே அது நடுமலை அதுக்கு பேர் நடுமலை. பொதிகை மலை அப்படின்னா இவர் அந்த பொதிகையில வாழ்ந்த ஈசனாக இருக்கின்றார், அருளாசி புரிகின்றார். அதுக்கு காரணம் என்னன்னா, பொதிகையை நடுமலையாக பொதுமலையாக, அதுக்கு பேர் எதுக்கு வந்ததுன்னா பொதுமலை நடுமலை அதுக்கு பேர். அந்த பொதுமலையா இருந்து ராவணேஸ்வரனுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக கல்லும் உருகும் என்ற இவருடைய வீணை கொடியோன் ராவணன். 8 வீணை இருக்குது தெரியுமா? 8 வீணை இருக்கு, 8 வீணைகள் இருக்கு. 8 வீணைகளையும் முழுமையாக கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவன் சப்தஸ்வரங்களுடைய சூட்சமத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி அந்த 8 ஸ்வரங்களையும் கற்று தெரிந்தவன் மட்டுமில்ல, அவன் ஆசானா இருந்தான். மிகச்சிறந்த அறிவாளி. ஆனால் ஆணவத்தினால் அழிஞ்ச மிகச்சிறந்த படு மோசமானவன். சரி, அதுக்குள்ள வேண்டாம். அப்ப அந்த ஆணவத்தை அழிச்சாரு எங்க அப்பா அகத்தியிருப்பார். எப்படி அப்படின்னா, பொதுமலையை நடுமலையாக வைத்து கல்லும் உருகும் என்று இவரும் வீணையை நீட்டி, சிவ அருளால வீணையை நீட்டினார். மலை உருகிச்சு. அந்த மலை உருகினதுனால அது பொதுமலையாக இருந்து பொதிகை மலையாக மாறியது. எதனாலதான் அது பொதிகை மலையாக மாற்றப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த பொதுமலையில் வசிக்கக்கூடிய எங்க அப்பா கூட என்ன சொல்றாருன்னா, ஆணவமற்ற நிலையை காண், ஆணவமற்ற நிலையை இரு, ஆணவத்தோடு செல்லாதே, பணிந்து நில், அடங்கி நில், அதுவாக ஆகுவாய் அப்படின்னார். அவர் எழுதின புக்குகள் கொஞ்ச நஞ்சல்ல, நிறைய புக்கு. அதுல மறைக்கப்பட்ட செய்திகள் நிறைய புக்கு. இப்ப அப்படி அவருடைய தாற்பயம், அவர் ஈசனுக்கு இணையானவராக இருந்தாலும், அகத்துக்குள் வாழும் ஈசனாக இருந்தாலும், அவர் ஒன்று எங்களுக்கு முத உபதேசம் பண்ணது, பணிந்து நில், பணிந்து செல், பணிவோடு இரு, பற்றற்று இரு, பற்றோடு இருந்தார். அதை இன்னமும் செவிசாய்த்து இந்த அடியன் அதை கடைபிடிக்கிறதுனாலதான் எங்க அப்பா எங்க அப்பாவா இருக்காரு, நாங்க அவருக்கு பிள்ளையா இருக்கிறோம்.
இல்லை அப்படின்னா நான் தூக்கி எறிஞ்சிருப்பார். எத்தனையோ பேர்கள் வந்து நாங்கிற ஆணவத்தோட வந்தவங்க எல்லாம் தூக்கி எறியப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா பலாயிரம் பேர் வந்தாங்க, பலாயிரம் பேர் போயிட்டாங்க. எல்லாருமே இங்க சித்தர் மார்க்கத்துல வர முடியாது. ஏன்னா கோயில் தரிசனம் வேற, இறை தரிசனம் வேற. இறை தரிசனங்கிறது என்னன்னா கும்பிட்டாலும் கும்பிடலினாலும் அவரு போடாண்டு போயிடுவார். ஏன்னா பக்த பெருமக்கள். ஆனா இவங்களாம் சித்த பெருமக்கள். சித்தர் பெருமக்கள் முன்னாடி யாரும் நடிக்க முடியாது. பட்டுன்னு உடைச்சுடுவார். ஒரு நாளைக்கு ஆடுற வரைக்கும் விட்டுட்டு அடி பீட்டு கிளப்புவார். அது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட இப்ப சொல்றது. இங்க சித்தர்கள் வழிபாடு இங்கேன்னு இல்லை, எங்க சித்தர்கள் வழிபாடு போனீங்கன்னாலும் நவகிரக தோஷத்தை நீக்க முடியும். இன்னைக்கு எதுக்காக இந்த விஷயத்த இப்ப சொல்ல வரோம்னா, இப்ப நம்ம 4ஆம் கால பூஜை முடிஞ்சோடனே யாக பூஜை பண்ண போறோம். அந்த யாக பூஜையில நவகிரக சாந்தி. நவகிரக சாந்தின்னா இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், படாம இருக்கலாம். நவகிரக சாந்தினா 9 நவகிரகங்களும் முதல்ல எத்தனை கிரகங்கள் வந்துச்சுன்னு தெரியுமா? நவகிரகங்கள் அல்ல, முதல்ல தோன்றியது 5 கிரகங்கள் மட்டுமே. கிரகங்கள் என்னன்னா நம்ம கர்ம வினைக்கு ஏற்றார்மால பலன்களை அளிப்பதற்காக ஒரு வேலையாள், வேற ஒண்ணும் இல்லை, ஒரு வேலையாள். அந்த வேலையாளுக 9 பேர் வச்சாங்கன்னா முத 5 பேர்த்த தான் நிர்ணயம் பண்ணார். அந்த 5 பேரை கொண்டுதான் அந்த வேலையை செய்தார். அப்புறம்தான் அவர்களுடைய புத்திரர்களாக வந்தவங்க தான் மீதி. அவங்களையும் சேர்த்து 7 பேர் ஆனாங்க. 7 பேரோட சேர்ந்து 9 பேர் ஆச்சு. நிழல் கிரகம் தான். ஆனா உண்மையான விஷயம், இந்த நிழல் கிரகங்கள் ராகுக்கு எது இல்லாம மாந்தின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் இருக்கிறதுனாலதான் வீட்டுல விவாதங்கள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும். ஜோதிட ரீதியா இப்ப சொல்லணும்னா நிறைய போயிட்டு இருக்கோம். சரி, அதோட சேர்த்துனா 10 கிரகம். சரியா? நம்ம அதுக்கெல்லாம் போகல. அதுக்குள்ள போனீங்கன்னா நிறைய பேசிட்டே போகணும். அதுக்கும் ஸ்டாப் பண்றோம். ஒரு விஷயத்த ஒரு லைனை தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த மாந்தின்னு ஒருத்தன் சனி புத்திரன் தான் மாந்தி. சரி, அதை விட்டுவோம். அப்படிப்பட்ட இந்த நவகிரகங்களோட சாந்தி, ஏன்னா இனி வர காலங்கள் எல்லாம் கடுமையாகவும் கொடுமையாகவும் ஆக்ரோஷமாகவும் வீண் விரயமாகவும் இருக்கும். அதை மாறணும் அப்படின்னு தான் கிரக சாந்தி பண்றதுக்காக, கிரகத்தினை அமைதிப்படுத்துவதற்காக, சாந்திப்படுத்துவதற்காக, நிதானிப்பதற்காக நீங்கள்லாம் பாக்கியவான்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, இங்க எல்லா ஆலயங்கள்லயும் இன்னைக்கு யாக பூஜை நடக்கும் சிவாலயங்கள்ல. ஆனா கிரக சாந்தி பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்க அப்பா மிஞ்சன, சிவா அப்பா மிஞ்சன கிரகங்கள் எதுவும் இல்லை. நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், கொடுங்கூற்றும் என்ன செய்யும், என்னை நாடி வந்த தாளும் சடங்கையும் என் கண் முன் வந்து தோன்றின்னு அருணகிரிநாதர் பாடினார் இல்லையா? அந்த மாதிரி நவகிரகங்கள் என்ன செஞ்சாலும் அப்பன் முருகன்கிட்டே ஒன்றும் பண்ண முடியாதுன்னா, அவங்க அப்பா என்னோட அப்பன் சிவபெருமான் இருக்காருல்ல, அவர்கிட்ட என்ன பண்ண முடியும்? அவர் தான் படைச்சவரு. சூரியனை ஒரு தடவை எரிச்சிட்டார் தெரியுமா? அவரே எரிச்சிட்டார். அதெல்லாம் சொன்ன என்ன நேரம் ஆயிடும். சூரியனை எரிச்சிட்டார். சந்திரனை தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தன்னுடைய ஜடாமுடியில வச்சுட்டார். அப்படிப்பட்ட தோஷத்துக்கே தோஷம் கொடுக்கக்கூடியவர் எங்க அப்பன். சரியா? அப்படிப்பட்டவரு எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணுவாரு. ஆனா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அந்த கிரக சாந்தி பண்றதுனால என்ன நடக்கும்னா, கிரகங்களுடைய அமைதி பெற்று உங்களுடைய ராகு கேது பயிற்சியோ, சனி பயிற்சியோ, கேது பயிற்சியோ, சுக்கிர பயிற்சியோ, புதன் பயிற்சியோ, எந்த பயிற்சியாக இருந்தாலும் அது சாந்தி அடையும். சீக்கிரம் திருமணம் கைகூடும், நல்ல காரியங்கள் நடக்கும், குழந்தை பேர் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள், மனக்கவலைகள், குலதெய்வ சாபம் இதெல்லாம் நீங்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த யாக பூஜை பண்றது. சரியா? அதெல்லாம் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் புண்ணியம். இதுக்கு அடுத்தது அதை முடிச்ச உடனே கோபூஜை. கோபூஜை எதுக்கு அப்படின்னா, நம்ம அப்படின்னா அரசனுக்கான பூஜை. கோங்கிறது அரசன். சரியா? இது இன்னொரு காலங்கள் இருக்கும்போது அஷ்ட வசுக்கள்னா அஷ்டம்னா 8, வசுக்கள்னா ஒரு வசு அப்படிங்கிறது சிவசிவா. ஒரு வசு அப்படின்னா விஸ்வாமித்திரர் வந்து அது ஒரு வசுக்காக தான் வசிஷ்டர்கிட்ட சண்டை போட்டு அவரு பிரம்ம ரிஷி ஆனார். காமதேனு தான் வசு, வேற ஒண்ணு இல்லை. ஒரு வசு இருந்தாவே ஒரு காமதேனுக்கு உலகத்தில் இருக்க சகல ஐஸ்வர்யங்களும் சேருது. அப்ப 8 வசுக்கள் இருக்காங்க, அஷ்ட வசுக்கள் பேர். அந்த அஷ்ட வசுக்களான யாக பூஜையும் இறைய ஆற்றலும் இந்த எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதமும் இருந்தா நிச்சயமா அது நடக்கும். அது எப்பங்கிறதுலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க சொல்லணும், சொன்னாதான் நடக்கும். சரியா?
அப்படிப்பட்ட அந்த பூஜையும் நடக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கலாம். சரியா? அஷ்ட வசுக்களினுடைய பூஜை பண்ணா அஷ்ட வசுக்களுடைய பூஜைகளை கலந்துக்கும் போது என்ன நடக்கும்னா, ஒரு காமதேனு, அப்ப 8 காமதேனுடைய பூஜையை கலந்துக்கும் போது அஸ்வமேதை யாகத்துக்கு கலந்த நிகருக்கான ஒரு தாற்பயம் கிடைக்கும். சரியா? சரி, இதெல்லாம் விட்டுடுவோம். இப்ப நடக்க போற இந்த 4ஆம் கால பூஜைய தேவர்களும் ரிஷிகளும் மகான்களும் வழிபடக்கூடிய இந்த நேரத்துல நாம மானுடர்களாக நாமளும் இந்த இறைவனை வழிபாடு செஞ்சு அவர்கிட்ட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் வாங்கிக்கணும். சிந்தனை தெரியணும். முதல்ல சும்மா நம்ம கும்பிட்டா கொடுத்துருவாருன்னு நினைக்காம கும்பிடுறதுக்கான முயற்சி முதல்ல பண்ணுங்க. அதை தான் சொன்னது. முயற்சி என்பதே தவம். தவத்தை செய்யுங்க. தவம் என்பது முயற்சியாக இருங்கள். அது எழுச்சியாக மாறும். எழுச்சி விழிப்புணர்வாக மாறும். விழிப்புணர்வு ஞானத்தை கிடைக்கும். இவ்வளவுதான் விஷயம். சரியா? அதனால இந்த ஞானம் வேணும்னா முதல்ல ஞானம் என்பது மெய்யறிவு. மெய்யறிவு என்பது மோட்சத்துக்கான திறவுகோல். அந்த கிடைக்கணும்னா இவ்வளவும் தெரிஞ்சுக்கிடணும். சும்மா நம்ம பாட்டில் கட்டுக்கதையெல்லாம் பேசிட்டு கட்டுக்கதையெல்லாம் நினச்சிக்கிட்டு அதை உருவகப்படுத்திக்கிட்டு ஓட்டக்கூடாது. அது என்ன ஆகும்னா ஒன்றும் ஆகாது. சரியா? அப்படி நம்ம சில விஷயங்கள் உள்ளதை உணர்ந்து உள்ளத்தில் தெரிந்து உயர்வதற்கான வழியை தேடுங்க. சரியா? அப்பதான் உள்ளத்துல இறைவன் தங்குவான். சரி, இதெல்லாம் பேசியாச்சா? இப்ப 4ஆம் கால பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா ஆரம்பிச்சாதான்